வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படின்னா பலா பிஞ்சில் எப்படி நம்ம வந்து பொரியல் செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாக்காவை வந்து ஒரு 4-5 அரிஞ்சிட்டு அது குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அதை அப்படியே அந்த தோல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பொறப்பொறையாக இது மாதிரி அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறமேல் 100 கிராம் துவரம்பருப்பை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு ஊற வைத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா, சிறிதளவு சீரகம், அப்புறம் சிறிதளவு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ எப்படி நம்ம பலாப்பிஞ்சு பொரியல் செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் பாருங்க. இது பாருங்க மக்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, தேங்காய், சிறிதளவு சீரகம், பச்சை மிளகா அண்ட் உப்பு இது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கணும். சிறிதளவு எண்ணெய் வந்து இந்த கடாயில் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு மட்டும் போடணும். கடுகு நல்லா வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு போட்டதும் நம்ம பொறைய அரைச்சி வச்ச இந்த துவரம்பருப்பு, அப்புறம் 10 மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் தேங்காய் இதை அரைச்ச விழுதை வந்து இப்போ இதோட வந்து இது நல்லா வதக்கிடுங்க. நம்ம அந்த அரைச்ச விழுதை நல்லா இப்படி வதக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பிஞ்சை வந்து நல்லா 5-6 நம்ம வெட்டி குக்கரில் நல்லா ஒரு 4 விசில் விட்டு குறையாக அரைச்சிருக்கோம் இந்த ஒரு மிக்சியில். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள் மக்களே, ஃபைனல் டச்சாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பிஞ்சு பொரியல். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரசம் சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும்.